எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் HCL டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சேர்மன் ரோஷினி அவர்கள் இந்த ஏஐ உடைய வருகையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உலகம் முழுக்கவே ஏஐனால நிறைய வேலை இழப்புகள் இருக்கு. ஆனா ரோஷினி அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஏஐ அப்படின்றது நம்மளோட ஜாபை என்ஹான்ஸ் பண்ணணும், ஹியூமன் எஃபர்ட்ஸ், அதாவது ஏஐனால ஒரு வேலையை சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம், தென் அதிகமான வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா அந்த ஹியூமன் எஃபர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஐ உடைய அறிமுகம் அப்படின்றது ஹியூமன் எஃபர்ட்ஸ்க்கு ஒரு கோபைலட் மாதிரி, அதாவது ஒரு துணை விமானி மாதிரி செயல்படும். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்ட தான் செய்யும். அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அடியோட வெளில அனுப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரோஷினி அவர்களுடைய இந்த புரிதல் வந்து ஐடியில் முதலீடு செஞ்சவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளாக இருக்கும். அடுத்து பேப்பர் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ஒரு 6 to 7% ப்ரைஸ் ஹைக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 தென் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது ஒரு 0.6 to 0.7% தாங்க இருந்திருக்கு. ஆனா Q1க்கு அப்புறம், அதாவது ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு 7 to 8% வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பேப்பர் செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. பேப்பரோட ப்ரைசஸ் வந்து மூவ்மெண்ட் மேலே கீழே போயிட்டு வரும். பேப்பர் செக்டரை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ் நிறைய இருக்குங்க. எடுத்துக்காட்டா இந்தோனேஷியால இருந்து சீப்பா உள்ள வருங்க ரா மெட்டீரியல், தென் பேப்பரும் உள்ள வரும். இது லோக்கல் பிளேயர்ஸ்க்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதாவது லோக்கல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உட்டோட ப்ரைசஸ்லாம் ரொம்ப எலிவேட்டடா இருக்குங்க. ஸோ அதனால இங்கே உள்ள லோக்கல் பிளேயர்ஸ்க்கு அது மார்ஜின்ல ப்ரெஷர் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதுக்காகவும் நம்ம பேப்பர் செக்டரை தவிர்க்கிறோங்க எப்பொழுதுமே. அடுத்து அம்புஜா சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 5% ஸ்டேக்கை விற்கலாமா அப்படின்னு சொல்லி திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு 15,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 5% ஸ்டேக்கை விற்று. எதுக்கு ஸ்டேக் சேல் நடக்குங்க? குறிப்பா டெட், கடனை குறைக்கிறதுக்கு தான். சிமெண்ட் குரூப் பிசினஸ், அதாவது அதானி குழுமத்துக்கு கீழே இருக்கிற சிமெண்ட் பிசினஸ்ல இருக்கிற கடனை வந்து குறைக்கிறதுக்காக ஸ்டேக் சேல் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குது. அடுத்து ஹிந்துஜா குரூப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு பவர் செக்டர்ல ஒரு சப்சிடரி இருக்குங்க, ஹிந்துஜா ரெனியூவபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3 GW இருக்கு. கம்பெனி அதுல ஒரு $3 to 4 billion இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப இருக்கிற 3 GW 3 டைம்ஸ் நாங்க கூட்டுவோம். அதாவது 2030 எங்களோட கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு 10 GW இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு 40 பிளான்ஸ் வந்து இருக்குங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி, குஜராத், கர்நாடகா, உத்தரகாண்ட், இந்த இடத்துல எல்லாம் கம்பெனிக்கு பவர் பிளான்ஸ் இருக்கு, ரினியூவபிள் செக்டர்ல மட்டும். அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் ஒரு 16,000 crores நாங்க இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரூ டெட் அண்ட் ஈக்விட்டி. இது எதுக்கு அப்படின்னா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான்ல 3rd largest பேங்க்ங்க. அவங்க 30+ கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு பேங்கிங் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் ஏற்கனவே ஒரு 13,500 crore இன்ஃபியூஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து குறிப்பா SBI தென் அதர் ஸ்மால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேக்கை வாங்கினாங்க, ஒரு 20% ஸ்டேக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5% ஸ்டேக் எடுக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் பேங்க் வந்து ஒரு ஃபர்தரா 16,000 crore இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நால்கோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 5 yearsல நாங்க ஒரு 30,000 crore இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து புதுசா ஒரு ஸ்மெல்டர் பிளான்ட் போடுறதுக்கு, தென் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் வந்து ரெடி பண்றதுங்க. இந்த 30,000 crore ஸ்பிளிட்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நியூ ஸ்மெல்டர் பிளான்ட்டுக்கு ஒரு 18,000 crores போடுற மாதிரி தெரியுதுங்க. தென் புதுசா கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு ஒரு 12,000 crores. இதுக்காக கோல் இந்தியா கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு கம்பெனி சொல்றாங்க. இது போக கம்பெனி வந்து புதுசா பாக்சைட் அண்ட் கோல் மைனை அக்வயர் பண்றதுக்கான ஒரு சில வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நால்கோவை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் இப்பயும் நல்லா இருக்கும். ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து மகேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஏர்பஸ்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வான் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் எதுக்கு அப்படின்னா H125 ஹெலிகாப்டர்ஸ்க்கு தேவையான ஃபியூஸ்லேஜஸை ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஏர்பஸ்க்கு. அடுத்து L&T எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், இது ரெண்டுலையும் அக்ரெசிவா நாங்க பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக நியூக்ளியர் அண்ட் தெர்மல் பவர், இந்த செக்டர்லயும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த டேட்டா சென்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஏற்கனவே ஒரு 2,200 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 32 MW.
ஸோ எல்என்டியோட கன்சிடரேஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 31 ஆர் 32 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். நல்ல வேல்யூவேஷன் தாங்க. நிறைய முதலீட்டாளர்கள் வந்து கேள்விகளில் டேட்டா சென்டர் பிஸ்னஸ், தென் டிஃபென்ஸ் பிஸ்னஸ், தென் பவர் செக்டருக்கு சின்ன சின்ன நிறுவனங்கள், ஹையர் வேல்யூவேஷனோட நிறுவனங்களுக்குள்ள எல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எல்என்டியே பார்க்கலாங்க, லார்ஜ் கேப்பு, சேஃபாக நம்மளோட மணியை போய் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டா பிஜிஇஎல் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி நிறைய கேள்விகள் வருங்க. அது ஒரு 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கும். அது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்மால் கேப் கம்பெனிக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். இஎம்எஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறதுக்கு எல்என்டி ரொம்ப ரொம்ப சேஃப்ங்க. அடுத்து யூஎஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ற குரூப்ங்க. கம்பெனி இப்ப எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்குள்ள உள்ள வர்றாங்க. 3 நியூ வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 3.5 hour சார்ஜிங் டைம்ல 120 to 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கிற மாதிரி அவங்க வந்து 3 வேரியன்ட்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. குறிப்பா நியோ அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை நாங்க வந்து இந்தியா முழுக்க நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த அப்டேட்டை குறிப்பா சொல்றோம் அப்படின்னா, கம்பெனில அதாவது யூஎஸ் மோட்டார்ஸ்ல ஹீரோ மோட்டார் கார்ப் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ மோட்டார் கார்ப்பை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே. அடுத்து க்ரோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு செபி வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல டிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா $7 billion எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஃபண்ட் ரைஸும் இருக்கும், ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கும். ஃபண்ட் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $1 billion வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஃபினான்ஷியல் 25ல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம்னா ரெவன்யூ வந்து 4056 crores இருக்கு. ப்ராஃபிட் வந்து 1818 crores பண்ணிருக்காங்க க்ரோ. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மந்த்லி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி வந்து ரெசிலியன்ட், ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்றாங்க. பேக்ட் பை ரூரல் டிமாண்ட். ரூரல் இந்தியாவில் டிமாண்ட் நல்லா இருக்கு. அதே நேரம் growthக்கு டவுன் சைட் ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா யூஎஸ் கூட இருக்கிற ட்ரேட் டென்ஷன். ஸோ 50% டேரிஃப்னால இந்த பாதிப்புகள் இருக்கும், growth வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் சொல்றாங்க. தென் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26 முழுக்கவே 4% கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் டு தட் ஜூலைல இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.55% தான் இருந்திருக்கு அவங்களோட கணக்குப்படி. இது வந்து 8 years லோங்க. அடுத்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு $3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஏஜிஎம்ல அதற்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சுங்க. இது மட்டும் இல்ல, கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா டெட் டு ஈக்விட்டி 0.10 நம்ம த்ரெஷோல்ட்ல தான் இருக்கு. நல்ல நிறுவனம் தான், பட் 63 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டார்கெட் என்ன, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்கனாமில மிடில் லெவல்ல இருப்பாங்க இல்லையா, மிடில் லெவல் செக்மெண்ட் தாங்க அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 5 yearsல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. 2021ல 292 crores, தென் 22ல 233 crores, தென் 23ல 154 crores, தென் 24ல 200 crores, தென் 2025ல 170 crores. அதாவது 2021ல இருந்து 2025 வரைக்கும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா 292 crores வந்து இப்ப 170 crores இருக்குங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஷேர் பிரைஸ் 1000க்கு மேல இருந்து இப்ப 500 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பயுமே வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான். கம்பெனியோட ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. சரி, ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2021ல ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2382 crores இருந்திருக்கு. இப்ப ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 முடிவுல 2817 crores இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 18 to 20% தான் ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் 5 yearsல. அதாவது ரெவன்யூ க்ரோ ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் கூடாததுக்கு காரணம் என்ன, வால்யூம்ஸ் வந்து குறையுதுங்க. மிடில் லெவல் செக்மெண்ட்ல கன்சப்ஷன் அப்படின்றது லாஸ்ட் 5 yearsஆவே குறைஞ்சிருக்கு. ஸோ வால்யூம்ஸ் குறையிறப்ப அவங்களுக்கு மார்ஜின்ஸ்ல அடி வாங்கும். தென் இன் அடிஷன் டு தட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் கம்பெனியால நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து காட்ட முடியல தொடர்ந்து, அதாவது ப்ராஃபிட்ஸ்ல growth காட்ட முடியல. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எஃப்ஐஐஸோட செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. நேற்றும் கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. ஒரு 3856 crores. ஆகஸ்ட் 28 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 38,600 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல வித்திருக்கிறாங்க, நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிருக்குங்க. 87.82 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட்ல சேல்ஸ் வால்யூம், அதாவது ஆகஸ்ட் 27 வரைக்கும் சேல்ஸ் வால்யூம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏத்தர் வந்து ஓலாவை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாங்க. பஜாஜ் ஆட்டோ 5th பிளேஸ்க்கு வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்றத ஒண்ணா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா டிவிஎஸ் இருக்காங்க. 24.8% மார்க்கெட் ஷேர்ல இருக்காங்க. தென் செகண்ட்ல ஏத்தர் எனர்ஜி இருக்காங்க 17.9. தேர்ட் பிளேஸ்ல ஓலா எலக்ட்ரிக் இருக்காங்க 17.3%. தென் ஃபோர்த் பிளேஸ்ல ஹீரோ எலக்ட்ரிக் இருக்காங்க 13.4%. தென் 5th பிளேஸ்ல பஜாஜ் ஆட்டோ இருக்காங்க 11.3%.
பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸோட ஷார்டேஜ் இருந்தது இல்லையா, அதனால ஜூலைல ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருந்தது. ஆகஸ்ட்ல ப்ரொடக்ஷன் ஹால்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்த சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது அடி வாங்கியிருக்குங்க. மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்து டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா குளோபல் சேல்ஸ் அப்படின்றது தொடர்ந்து 7 மாதங்களா கூடிக்கிட்டே இருக்குங்க. ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு குறிப்பா நார்த் அமெரிக்கான நல்ல டிமாண்ட் இருந்திருக்கு. இன் அடிஷன் டு தட் ஒரு நியூ எலக்ட்ரிக் வேரியன்ட் சைனால லான்ச் பண்ணதும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்குங்க. ஜூலை மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொயோட்டாவுடைய குளோபல் சேல்ஸ் வந்து ஒரு 4.8% ஏறி இருக்குங்க. குளோபல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5.3% ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டொயோட்டா நிறுவனம் பத்தி சொல்றீங்கல்ல சார், அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, குறிப்பா யூஎஸ் மார்க்கெட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எந்த தளத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது போக நீங்க யூஎஸ் ஜப்பான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இன்னும் ஜப்பான்லயோ இல்ல யூஎஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணல. ஆனா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அதாவது இந்த நம்ம சேனல் மூலமா தான் பழக்கம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கான்டாக்ட் பண்ணாருங்க. அவரு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அதாவது ஐபிகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம், அதன் மூலமா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ டைரக்ட்ல சர்ச் பண்ணப்ப ஐசிஐசிஐ டைரக்டும் வந்து ஐபிகேஆர் மூலமா தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குதுங்க. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐபிகேஆரை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் பத்தி கேட்கிறாரு. சார் நெகட்டிவ் பிஇ காட்டுது, 314 காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நெகட்டிவ் பிஇ அப்படின்னாலும் கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். இது என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுதுங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து டாடா எலக்ஸிஸ், ப்ளூ டாட், இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூடுங்க. டாடா எலக்ஸிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ப்ளூ டாட் வந்து ஒரு 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓவர் வேல்யூட் தான். அடுத்து பஜாஜ் ஸ்டீல் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தா 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தாங்க. பட் ஸ்மால் கேப். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப்ல உள்ள போய் மாட்டிக்காம லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிடுறது நல்லதுங்க. நால்கோ, தென் நால்கோவோட ஹிண்டால்கோ, இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் கேப்பை தவிர்க்கிறது நல்லதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்ல. அதே மாதிரி வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரிஸ்க் ஜாஸ்தி, டெட் டு ஈக்விட்டி 0.20. ஸோ லார்ஜ் கேப் நம்ம இன்னைக்கு தான் எல்என்டியை பத்தி பேசணும். ஸோ எல்என்டியை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாங்க சேஃபா. அடுத்து மிஸ்டர் ஃபுட்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் பென்னி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதும் இல்லை, அதை பத்தி நம்ம பேசுறதும் இல்லைங்க. நீங்க 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் தானே இருக்கு. 5 ரூபாய்னா நம்ம கொஞ்சமா அமௌண்ட் போட்டு நிறைய ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஃபுட் பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா ஐடிசியை பாருங்க. ஐடிசியில ஃபுட் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் 20% மேல க்ரோ ஆகுறாங்க. இது ஃபினான்ஷியல் 25 டேட்டா. அடுத்து டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், தென் டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர், இது ரெண்டுக்கும் வந்து மெர்ஜிங் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கே சார், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெர்ஜ் பண்றது எதுக்கு அப்படின்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு, ஃபினான்ஷியலா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. ரேங்கா சொல்லணும் அப்படின்னா செலவுகளை குறைக்கிறதுக்குங்க. அதாவது டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலோட ப்ரொமோட்டரே யாரு அப்படின்னா டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் தான். அவங்கள்ட்ட தான் 72% ஸ்டேக்குக்கு பக்கமா இருக்குங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே ஓவர் வேல்யூடு தான். அந்த சைடு போகாம இருக்கிறதே நல்லது. அடுத்து சிஇஎஸ்சி லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி நல்ல கம்பெனி தாங்க, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.7 பக்கமா இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 14 டைம்ஸ் பக்கமா இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 1.5 இருக்கும். ஸோ நல்ல ப்ரொமோட்டர் குரூப் தான். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, காஸ்ட்லி. அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்பயே வந்து பிரைஸ் டு புக் 1.5 பக்கமா இருக்கு, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்தது. அப்பயுமே நம்ம வார்ன் பண்ணியிருந்தோம், ரிஸ்க் தான், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போறது சரி வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். கம்பெனிக்கு டெட் கிடையாதுங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இல்ல. ரெவன்யூ ஃபாலும் இருக்கு, ப்ராஃபிட் ஃபாலும் இருக்கு இயர் ஆன் இயர். ஸோ இப்பயுமே அதுல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.